இப்போ நம்ம 15 நிமிஷத்தில் எப்படி சிக்கன் செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு 1/2 கிலோ சிக்கனு, ஒரு 6 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கோம், ஒரு 6 வெங்காயம், 2 தக்காளி, கொத்தமல்லி. இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு பேர் சோம்பேறி சிக்கனு. பார்த்துட்டே வாங்க, ரொம்ப எளிமையாக இருக்குது. தேவையானது லைட்டாக எண்ணெய் இருக்குது, கார்லிக் பேஸ்ட்டு, மிளகாப்பொடி எல்லாமே வச்சுக்கிட்ருக்கோம். ரொம்ப சிம்பிளான மெத்தட் இது. சிக்கன் செய்ய தெரியலன்னு யாருமே கவலைப்பட தேவையில்லை. ஃபஸ்ட்டு ஒரு சட்டியில் வெங்காயத்தை போட்டுருவோம். 15 நிமிஷம்தான் அருமையான சிக்கன் ரெடி ஆகிடும். அது பச்சை மிளகாயும் அதிலே போட்டுருவோம், தக்காளியும் அதிலே போட்டுருவோம். அப்புறம் தனி மிளகாப்பொடி இருந்துச்சுன்னா எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இது வந்து மஞ்சப்பொடி, அதுவும் தேவைக்கு போட்டுக்கோங்க. லைட்டாக கரம் மசாலா போட்டுக்குவோம், பட்டும் படாமல். சிக்கன் மசாலாவையும் போட்டுக்கிறோம். நம்ம சின்ன பாக்கெட் வாங்கி வச்சுருக்கோம். உங்களுக்கு தேவையானது எந்த பிராண்ட் உங்களுக்கு பிடிக்குதோ அந்த பிராண்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தனியா பவுடர் அதையும் போட்டுக்கிறோம். அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சிக்கன் செய்ய தெரியல, எனக்கு குழம்பு வைக்க தெரியல அப்படின்ற டென்ஷனே. இது சோம்பேறி சிக்கனுன்னு சொல்லுவாங்க. ஃபாஸ்ட்டாக செய்கிறதுக்கும் யூஸ் ஆகும். கறி நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கோம். சும்மா கொஞ்சம் பேருக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்குவோம். சிக்கன் செய்கிற அளவுக்கு எண்ணெய் தேவைப்படாது. 2 மூடி இருந்தால் போதும். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குவோம். நல்லா கையில் மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். மிக்ஸ் பண்ணோம்னா அந்த எண்ணெய் வந்து எல்லாத்துலேயும் பட்டதுனால நம்ம சட்டியில் ஒரு 10 நிமிஷம் வைக்கும்போதும் கீழே அடிப்பிடிக்காமல் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 50% சிக்கன் முடிஞ்சு போச்சு நம்மகிட்ட வேலையுமே. நல்லா பார்த்தீங்களா, ஒரு சட்டினி மாதிரி ஒரு மசாலா மாதிரி ரெடி ஆயிடுச்சா, அருமையான கலரில். அவ்வளோதான். நம்ம அப்படியே இதில் என்ன பண்ணுறோம், சிக்கன் ஆட் பண்ணிக்கணும். சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸை போட்டு வேண்டியதான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு லெவலாக இருக்கும் டேஸ்ட்டு, உடம்புக்கும் ஆரோக்கியம். ஏன்னா எண்ணெய் இதில் ரொம்ப ரொம்ப குறைவு. கரெக்டாக ஒரு 20 நிமிஷம் வேகட்டும். கரெக்டாக இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம கரெக்டாக இப்போ வெந்துருச்சான்னு ஒரு தடவை டெஸ்ட் பண்ணிக்கிடுவோம். அவ்வளோதான், சிக்கன் தரமாக குவாலிட்டியாக வந்துருச்சு. நல்ல மணமாக இருக்குது. அப்படியே சாப்பாட்டில் போட்டு சாப்பிட வேண்டியதான். கும்முன்னு இருக்கும். கொத்தமல்லியை போட்டு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சிட்டோம்னா மணமாக இருக்கும். 10 நிமிஷம் கழித்து அருமையான சாப்பாடு ரெடி.